ஹலோ மக்களை, வெல்கம் டு சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்த வண்டியை பற்றி ரிவ்யூ எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்ப்ளெண்டர் தான். ஸ்ப்ளெண்டர் பிடிக்காத ஆளே இல்லை. 90s கிட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கூட ஸ்ப்ளெண்டர் பிடிச்சவங்க நிறைய பேர் இதை வாங்குறவங்களும் இருக்காங்க. ப்ளஸ் யாரும் சொன்னீங்கன்னா எடுத்து வச்சுருக்காங்க இருக்காங்க. அந்த வண்டியை பற்றினா நம்ம இப்போ ரிவ்யூ எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 புது ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணி தந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. நமக்கு அந்த வண்டி கொடுத்து ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ராவன் கான் ஹீரோ ஷோரூம் ஹொசூர் தான். நீங்கள் தான் ஹொசூர் சரௌண்டிங் தான் இருந்தீங்கன்னா மறக்காம இவங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த டெஸ்ட் ரைட் வெஹிக்கிள்லாம் நீங்கள் ஓட்டி நீங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்ப்ளெண்டரோட ஹெட்லைட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஹெட்லைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் பல்பாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதில் இருந்து சேஞ்சஸ் அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ணல நமக்கு இந்த 2025க்கு. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு ஹாலோஜன் தான் தந்திருக்காங்க. ஹாலோஜன் அப்படியே நம்ம பேக் சைடு அப்படியே பார்த்துடலாம். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் பல்ப் நம்மளுக்கு தந்திருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட்டு ஹாலோஜன் தான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த லைட்ஸில் பார்த்தீங்கன்னா எந்தோட சேஞ்சஸ் நம்மளுக்கு இந்த 2025 நெக்ஸ்ட் ஸ்விட்சஸை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐபிஎம் ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் லைட் இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்மளுக்கு தந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்விட்சஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த புது மாடல்ஸ் இல்லை சொல்ல போனால் புதுசாக சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு i3ன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் நான் சொல்லிப்பேன். இந்த i3 ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்கூட்டியில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வீடியோலலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கியர் வண்டியில் நம்மளுக்கு தந்திருக்காங்க இந்த i3 இது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம எங்கேயாவது டிராஃபிக்கில் நிற்கும் போது இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நான் நியூட்ரலில் போட்டதுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆச்சு. நியூட்ரலில் போட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டோம்னா ஒரு 2 செகண்ட்ஸ் ஆர் 3 செகண்ட்ஸ் நம்மளுக்கு அப்படியே ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஆன் பண்ணோம்னா ஜஸ்ட் இந்த கிளிச்சு பிடிச்சா கூட போதும், நமக்கு ஆன் ஆகிடும் நமக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான ஸ்விட்சர் நீங்கள் இங்கே தந்திருக்காங்க. 2 ஸ்விட்சர் தவிர இங்கே ரைட் சைடில் எந்த ஸ்விட்சஸும் எதுவும் இல்லை. அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹை வேரியன்ட் வரும் எக்ஸ்டெக்கு. அப்புறம் இன்னும் ஒரு மாடல் வருது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் டிஸ்பிளே எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வண்டி கிடச்சதுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக உங்களுக்காக ரிவ்யூ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனலாகில் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட் ஸ்டாண்டு போட்டோன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டியிருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டோன்னா நம்மளுக்கு சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு நீங்கள் காட்டிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இல்லை. இப்போ நம்ம பழைய வண்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபுல் அனலாகில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளேல எந்த சேஞ்சஸும் நம்மளுக்கு இல்லை கொடுக்கல. இந்த இதில் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் கொஞ்சம் அதிகமாக தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு இல்லை சென்சார்ஸ் கொஞ்சம் அதிகமாக தந்திருக்காங்க. எப்படின்னா இப்போ சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம்னாலும் இல்லை காட்டும். அதே எங்கே கியரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அந்த ஒரு ஃபீச்சர்ஸை நமக்கு இந்த ஸ்ப்ளெண்டரில் தந்திருக்காங்க. இப்போ வர புதுசாக இருக்கிற ஸ்ப்ளெண்டரு எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. மனசில் இப்போ ஸ்ப்ளெண்டர் தான் ஒரு கெத்துன்னு வச்சுன்னுக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ப்ளெண்டர் விட்டு இது புதுசாக மாற்றிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிப்பேன். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸோடு நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 9.8 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. அப்புறம் இதோட கிலோமீட்டர் எவ்வளோ நம்மளுக்கு மைலேஜ் தந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம சீட் கம்ஃபர்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அது யாராவது நம்ம ஸ்ப்ளெண்டர் மோஸ்ட்லி நம்மளுக்கு பாய்ஸ் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் எல்லாம் போகிறாங்க. அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் பர்ஃபெக்ட்டு. ஃபேமிலிக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த குஷனி ஃபினிஷ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்துருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பிளிட்ஸ்க்கு தராமல் நம்மளுக்கு சிங்கிள் சீட்டாக நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் ஸ்ப்ளெண்டர் தான். அதோட லுக்ஸ் மட்டும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு மாறாமல் அப்படியே தந்திருக்காங்க. ஆனால் இப்போ வர புது வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு BS6லேருந்து BS7 எதாவது மாறுதுன்னா கூட அதில் சின்ன ஒரு ஃபுல்லாக லுக்ஸ்லேருந்து கொஞ்சம் எல்லாம் மாற்றிடுறாங்க. ஆனால் ஸ்ப்ளெண்டரு இன்னும் அதே உருவம் எடுத்து அப்படியே நம்மளுக்கு இங்கே இருக்குது. அதோட லுக்ஸு பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபைபரில் நம்மளுக்கு தந்திருக்காங்க. வெயிட்லெஸ்ன்னு சொல்லிப்பேன். அந்த வெயிட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். அப்புறம் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் பற்றி பார்த்துடலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தந்திருக்காங்க. நமக்கு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80/100 18 inch வீல்ஸாக நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடை பார்த்துடலாம். பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பேக் பிரேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கும் நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான். அதே பார்த்தீங்கன்னா 130 mm தான். சேம்
சைஸ் தான் நம்மளுக்கு இந்த ட்ரம் பிரேக் தந்துருக்காங்க. அப்புறம் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் தான் 80/100 18 இன்ச் பிரேக்ஸ் நம்மளுக்கு தந்துருக்காங்க ஸ்ப்ளெண்டரில். அப்புறம் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட்டு வெயிட்டு பார்த்துடலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு இதில் தந்துருக்காங்க இந்த வண்டி. அப்புறம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 785 சீட் ஹைட் நம்மளுக்கு தந்துருக்காங்க. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 112 கேஜி நம்மளுக்கு இந்த வெயிட் தந்துருக்காங்க. வெயிட் ரொம்ப கம்மி தான். நம்ம ஸ்ப்ளெண்டர் பற்றி தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ஸ்ப்ளெண்டரில் வெயிட் கம்மியாக இருந்ததுனால நல்லா பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்றி கொடுக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட மெயின் பார்ட்டுக்கான இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 97.2 cc இன்ஜின் நம்மளுக்கு இல்லை ஸ்ப்ளெண்டர் தந்துருக்காங்க. அப்புறம் பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.9 kW 8000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8.5 Nm 6000 RPM நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட இன்ஜின் பேசிஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை இன்ஜின் நம்மளுக்கு இல்லை தந்துருக்காங்க. அவ்வளோதான் மக்களே இந்த ஸ்ப்ளெண்டரோட ரிவ்யூ. இந்த ஸ்ப்ளெண்டரோட ரைட் ரிவ்யூ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் இதோட எக்ஸ்டெக் மாடலு அப்புறம் இதோட ஹை வேரியண்ட்டெல்லாம் ரிவ்யூ எதாவது வேணும்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்காக கண்டிப்பாக அது கிடைச்சவொடனே எடுத்து உங்களுக்காக நான் போடுறேன் நான். ஏன்னா ஸ்ப்ளெண்டர் லவர்ஸ் அதிகமாகவே இருக்கீங்க. ஸ்ப்ளெண்டரில் இன்னும் நம்மளுக்கு நிறைய வேரியன்ட்ஸும் நம்மளுக்கு வருது. ஸோ அந்த இன்னும் ஃபீச்சர்ஸ் கொண்ட ஸ்ப்ளெண்டர் பற்றியும் எதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன் நான். அப்படியே நம்ம இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பக்கம் பார்த்துடலாமா? ஓகே மக்களே, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை பற்றி ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ மட்டும் பார்த்துருவோமா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸோட நம்மளுக்கு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த i3 சுவிட்சுமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கியர் செட்டப் தான். எல்லாமே நம்மளுக்கு பேக் கியரில் தான் வரும். எஸ், முன்னே சொன்ன மாதிரி தான் அந்த 100cc வண்டியில் நம்மளுக்கு பிக்கப் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னா நம்ம இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸை சொல்லலாம். ஒரு தரமான ஒரு பிக்கப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த ஹெச்எஃப் டீலக்ஸுமே நம்ம இது பண்ணி பார்த்தோம். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திணற மாதிரி இருந்தாலுமே பட் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு இப்போ நான் பேக் பிரேக் அப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட்டு மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரெண்டுமே நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான். பட் ஓகே தான். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. கியருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக விழுதுன்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் ஆர்என் செட்டப் தான். சீட் கம்ஃபர்ட்டை பற்றி சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு தரமான சீட் கம்ஃபர்ட்டை நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி, அதாவது அம்மா அப்பா அண்ட் தென் குழந்தைங்க அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா தாராளமாக நல்லாவே இருக்கும். அண்ட் தென் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லக்கேஜை கட்டிட்டு போகிறதுக்கான ஒரு இதுவுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். ஓகே மக்களே, ஆக்சுவலாக இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும். பட் மேக்ஸிமம் நீங்கள் 90s கிட்டே இருந்தீங்கன்னு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும் சொல்லப்போனால் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லலாம். ஸோ நிறைய கதை, காதல் எல்லாமே இருக்கும். ஸோ அது யாராவது நீங்கள் அகெயின் நீங்கள் ஒரு ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனெலாம் இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோ கண்டினியூஸாக போடுவேன். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே மக்களே, ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.